எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். 1/3/2026 மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், மாசி மாதம் 17ஆம் நாள், பிரதோஷம், கரிநாள், வளர்ப்பிறை. இன்று மாசி மகம் நாளை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி திரியோதசி திதி. இன்று யோகம் 2 மணி வரை சோபனம், பின்பு அதிகண்டம். இன்றைய கரணம் தைத்துல்லாம். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், சந்திராஷ்டம் நட்சத்திரம் பூராடம். மகர ராசிக்கு சந்திராஷ்டம் ஆரம்பம். இன்றைய நாளிலான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சுக்கிரன், சூரியன், ராகு, புதன், செவ்வாய், மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? ஞாயிற்றுக்கிழமை, பிரதோஷம் வந்திருக்குது. அதை விட நமக்கு என்ன வேலை? அப்பனே அருணாச்சலேஸ்வரா போய் நிக்க வேண்டியதுதான். அருள் தரும் அருணாச்சலர் இருக்காரு, புரியுதுங்களா? அண்ணாமலையாருக்கு போற்றி, அண்ணாமலையாரே போற்றி, அருள் தரும் உமையாலே போற்றி, புரியுதுங்களா? வீரட்டீஸ்வரா போற்றி, சிவானந்தவல்லி தாயே போற்றி, பிரம்மபுரீஸ்வரா போற்றி, சங்கமேஸ்வரா போற்றி, வேதவல்லி தாயே போற்றி. போய் நிற்போம். எல்லோருக்கும் கிடைக்கின்ற வரத்தில் நாமும் ஒன்று பெறுவோம். பிரதோஷ நாள்ல வழிபாடு செய்யணும். கரிநாளை பத்தி நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன், பாருங்க, அதை பயன்படுத்துங்க. நிச்சயம் வெற்றி உண்டு. அதுவும் வளர்பிறை பிரதோஷம், புரியுதுங்களா? நாளைக்கு மாசி மகம். ஒரு 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 விஷயம், இந்த மாசியில அவ்வளவு சிறப்பு இருக்கு. அதெல்லாம் கிடைக்கணும்ல, பாக்கியம் கிடைச்சிருக்குல்ல, பயன்படுத்திக்குமே, ஜெயிப்போமே. எந்த வேலையும் இல்லையே, ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு போய் உட்காந்துக்கும், 6 மணி வரல சிறப்பா இருக்கும். திருக்கோவிலூர்ல ரொம்ப 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 சிறப்பா இருக்கும். வீரட்டேஸ்வரர், அதுல்ய நாதீஸ்வரர், மனுமுண்டியில இருக்க சிவன், அதே மாதிரி இன்னொரு பாறை மேல ஒரு சின்ன சிவன் இருக்காரு. அற்புதமா இருக்கும். போட்டு வாழைகளோட சாப்பாடு போட்டு அனுப்புவார். அற்புதமா இருக்கும். போனாவே மனசு அப்படியே இறங்கிருங்க. அந்த நந்தியம்பதிக்கு அந்த அபிஷேகம் பண்ணி பாப்பா பார்க்கணும். நிகழ்வுல போய் கலந்துங்க. நீங்க போனாதாங்க குழந்தைங்க வரும். குழந்தைங்க போனாதாங்க பக்தி வளரும். பக்தி வளர்ந்தாதாங்க ஆலயங்கள் இருக்கும். நீங்க போறதே இல்லை, கோயிலே இல்லாம போயிடும் ஒரு நாளைக்கு அப்புறம், புரியுதுங்களா? கோயில்களே இல்லைன்னா மற்றவங்களோட குறைகள் தீர்க்க முடியாத இடமா போயிடும். அங்கதான் எதுவும் பேச மாட்டாங்க. நீங்க சொல்றதை காதுல வாங்கிக்குவார் இறைவன். அப்படிப்பட்ட அற்புதமான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம ராசி பலனுக்கு போவோம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் சிறப்பான ஒரு நாள். உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு, கேளிக்கைகள் உண்டு. அஸ்வினி பரணி சிறப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு விஷயத்தை கொண்டு போவீங்க. கிருத்திகைக்கு கொஞ்சம் சிரமம், சற்று கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால ரொம்ப மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இருந்தாலுமே 2 விஷயம் உங்களுக்கு பாதிப்பு தருதுங்க, கவனமா இருங்க. வீடு, பணம், கடன், கவனமாக இருந்தா இந்த சிக்கல்களை தவிர்க்கலாம். வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். நன்மைகள் உண்டு. பொதுவா சொல்லப்போன மிருகசீரிடம், திருவாதிரைக்கும் நன்மைகள் அதிகம். புனர்பூசத்துக்கு கொஞ்சம் கம்மி. ஏன் அப்படின்னா, புனர்பூசத்துக்கு வேற தன்மைகள் இருக்கு. குருவின் தன்மையில குருவின் பாதுகாப்பு இல்லை. குருவின் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் குறைவான பலன் தான். மற்ற 2த்துக்குமே ரொம்ப ஒரு வாய்ப்புகள். ஏன்னா நட்சத்திர அதிபதிகளை பார்க்கிறது. செவ்வாயும் குரு பார்க்குது, ராகையும் குரு பார்க்குது. அப்போ ஒரு சில நன்மைகள் உண்டு. இந்த நாள் நன்மையான நாள் உங்களுக்கு பொதுவாகவே. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், ராசிக்குள் சந்திரன் பயணம், சுகமான ஒரு போக்கு. இருந்தாலும் மனசு ஒரு டயலமாவிலே இருக்கும், குழப்பத்திலே இருப்பீங்க.
குழப்பங்கள் தீரும், வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. நீங்க ஏகோபித்த அளவுல ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொண்டு போற அளவுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் கிடையாது. ஏமாற்றம் உண்டு, கவனமா இருக்கணும். எதுல ஏமாற்றப்படுவீங்க? தொழில ஏமாற்றப்படுவீங்க. அடுத்தது பிள்ளைகள் வழியில ஏமாற்றங்கள் உண்டு, சகோதர வழியில ஏமாற்றம் உண்டு, தேவையற்ற விஷயங்களை சந்திச்சுக்கீங்க. அதுவும் ஒரு ஆகுகால நேர பயணங்கிறது உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தரும். இறை வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். நீங்க ஆல்மோஸ்ட் இறை வழிபாட்டுக்குள்ளதான் இருப்பீங்க. இருந்தாலுமே இந்த நாள்ல நீங்க இறை வழிபாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க. அதுவே உங்களுக்கு சிறப்பை தரும். ஏன்னா சூரியன் உச்சமான நாள் தான் கரிநாள். கரிநாளில் சூரியன் தாக்கம் அதிகமா இருக்கும். பகல் நேரத்தில் வெளியில போகவே கூடாது. மாசி மயான கொள்ளை முடிஞ்ச உடனே பனியெல்லாம் பறந்து ஓடிடும், உடல் உஷ்ணத்தன்மைக்கு போயிடும். இதான் கான்செப்டே. அம்மா கொள்ளைக்கு போயிட்டு இருந்தாலே குளிர் போயிடும், அவ்வளவு வேலை முடிஞ்சு போச்சு. நாங்க எதையுமே பாக்குறது இல்லை. அந்த ஒரு நாளை நாங்க வச்சுக்குவோம். அன்னைக்கு போயிட்டு இருந்தா அடுத்த நாள் உடம்பு ஹீட் ஆயிடும், உலகமே ஹீட் ஆயிடும். புரியுதுங்களா? அந்த காலம் மாறிடும். அது மாதிரி அப்ப கன்னிக்கு இந்த நாள் தேவையற்ற தடைகளும் தாமதத்தை தருகின்ற நாளாக இருக்குது. கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும். மாலை பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்கள், சிறப்பான ஒரு பலனை சந்திக்கலாம். துலாம் ராசி என்பவர்களே, துலாமை பொறுத்தவரை இந்த நாள் சிறப்பான நாள். வெற்றிகள் உண்டு, மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள். சித்திரை சுவாதி விசாகம் ரொம்ப அற்புதமா இருக்கு. சித்திரைக்கு கொஞ்சம் கம்மியான பலன். மீது 2 பேருமே நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்கு. பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. ரொம்ப ரொம்ப செலவுகள் மிகுதியா இருக்கும். இந்த செலவு கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால கவனமோடு இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் மிகவும் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் உண்டு. ஆதரவு கரங்கள் நீண்டு கொண்டே இருக்கும். அல்லது பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையில் முடிவு கொண்டு வரக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை, அந்தகான எண்ணங்கள் மாறும். அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்களும் உண்டு. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் தான். ஆனா பயம் போகும். எதுக்கு பயனே தெரியாது, ஏன் பயப்படணும்னே தெரியாது. நாட்களை நினைத்தோ மனிதர்கள் நினைத்தோ பயப்பட தேவையில்லை. பயப்பட வேண்டியது ஒரே ஒன்று, இறைவனுக்கு மட்டும்தான், பரம்பொருளுக்கு மட்டும்தான். அந்த பயம் இருந்தா போதும், மற்ற எதுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றி உண்டு. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். ஆனால் இருந்தாலும் மனக்கவலை மேலோங்கும். நம்ம வந்திருக்கிற விஷயம் என்ன, அது முடியலையே. புரியுங்க, நீங்க தான் ஃபியூச்சரை பத்தி பிளான் பண்றாலே. பொதுவா இந்த எத்தனை ராசிகள்லையுமே எதிர்காலத்தை குறித்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா கும்பம் மட்டும்தான். அதனாலதான் நீங்க எல்லாத்தையும் மாட்டிப்பீங்க. இன்னைக்கு நினைச்சீங்கன்னா ஜெயிக்க முடியும், நாளைக்கு வரது என்ன நினைச்சீங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஐயோ, வருஷம் பிறந்து 2 மாசம் முடிஞ்சு 3ஆவது மாசம் வந்துருச்சு, டேக்ஸ் கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இந்த தொந்தரவா அப்படின்னு மனசு போய் சஞ்சலப்படுங்க. அது தேவையில்லைங்க. கரெக்டா இருங்க. சூரியனின் தாக்கம் உங்கள் மீது இருக்கிற வரை கவலை கொள்ள தேவையில்லை. இன்னும் 13 நாள் கொஞ்சம் சைலண்டா இருந்து சில வேலைகள் பாருங்கள். ஜெயிக்கும், வெற்றி உண்டு. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். வெற்றி கொண்டாட்டங்கள் தான். லாபங்கள் அடிப்பொலி எல்லாமே. மகிழ்ச்சி கொண்டாட்டம், நிறைய சுற்றுலா இருக்குது. புரியுதுங்களா? நிறைய தெய்வ வழிபாடுகள் இருக்கு, சித்தர்கள் வழிபாடுகள் இருக்கு. நீங்க அதுக்குள்ள பயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க, நீங்க ஜெயிக்கவே ஆரம்பிச்சிருவீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தருகின்ற நாளாக இருக்கிறது. லாபம் கூடுகின்ற அமைப்பு உண்டு. வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.